ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி ஃப்ரைடே. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்துருவோம். சமையல். ஹலோ மானுமா, இன்னைக்கு என்ன சமையல் ரெடி பண்ண போறீங்க? டக்குன்னு சொல்லுங்க. என்ன போல டக்குன்னு பேசுங்க. சரிக்கா, டக்குன்னு பேசுங்க. இன்னைக்கு என்னன்னா சன்னா, கொண்டக்கடலை, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு தேங்காய், முந்திரி, கசகசெல்லாம் அரைச்சி ஊற்றி ஒரு குழம்பு, ரைஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. அப்புறம் மஷ்ரூம் மசாலா நான் சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பாருங்க, மஷ்ரூம் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம சமையலுக்கு போயிடுவோம். இன்னைக்கு 2 ஸ்டவ் தான் பற்ற வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இன்னைக்கு நான் வந்து சீக்கிரமாக கொஞ்சம் முடிச்சிருவேன். என்னென்னா 2 டிஷ்ஷு தான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறமா லேட்டாக அதுக்கப்புறம் செஞ்சுக்குவேன் ஏதாவது வேணும் அப்படின்னா. எனக்கு செஞ்சுக்குமா சீக்கிரமாக கிளம்பணும். தெரிஞ்சுதான் சரிதான். அதெல்லாம் சீக்கிரமாக நம்ம வந்து 5 மணிக்கே சமைக்கிறோம். தெரியுது எல்லாருக்கும் டைம் தெரியும். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் நம்ம முதல்ல இப்போ 9:30 ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். 5 மணி சமைக்கிறாங்களா இவங்க? 5 மணிக்கு யார் எழுந்துக்கிறா? 5 மணிக்கு இல்லை, 4:30 மணிக்கு யார் எழுந்துக்கிறா? என் பொண்ணுங்க தான் எழுந்து 4:30 மணிக்கு. என்னது? ஆமாம், எழுந்தே எழுப்புறது யாரு? அப்படியா? அது தெரியல. அலாரம் தான் எழுப்புதுன்னு நினைக்கிறேன். அலாரம் வச்சா அடியும் எழுந்துருவாங்க. அப்படியா? நீங்க என்ன பண்றீங்க? நான் தூங்கிட்டு இருந்தேன். நம்ம டைம் 5:30, 5:45. நல்லது. இப்போ நான் வந்து குருமா பண்ண போறேன்னு சொன்னேன்ல, இது வந்து ரைஸ்க்கு, சாப்பாடுக்கு சாப்பிட்ற மாதிரி. அதனால கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் சூடாகிறதுக்கு முன்னாடி, இல்லை கடுகு போடல, சோம்பு போட்டு தாளிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வாசனையா நல்லா இருக்கும். அதனால மறுபடியும் டேஸ்டா இருக்குமா? வாசனை முக்கியம் இல்லை, எங்களுக்கு டேஸ்ட் தான் முக்கியம். நீங்க சாப்பிட்டு நாளைக்கு சொல்லுங்க. இப்போ இருங்க, இது கொஞ்சம் சூடாகும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, மஷ்ரூமு, கேப்சிகம், உருளைக்கிழங்கு இது எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா கொஞ்சம் மிளகுத்தூள், பச்சை மிளகாய் இது எல்லாமே போட்டு கொஞ்சம் ஒரு மசாலா மாதிரி பண்ண போகிறோம். அப்புறம் வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்துருவேன் அதில். அப்போ வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதில் ஜீரகம் போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய். நான் வெங்காயம் போட்டிருக்கேன்னா கொஞ்சம் லேசாக வதங்கினோடனே, இப்போ லேசாக வதங்கினா போதும். ஏன்னா நம்ம மசாலா மரதானே பண்ண போகிறோம். நல்ல எண்ணெய் சூடானோடனே போட்டால் உடனே வதங்கிடும். இப்போ நான் வந்து குருமா சொன்னல, குருமா சோம்பு மட்டும்தான் போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் வதக்கிட்டு இதில் ஒரே பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது வந்து என்னன்னா தேங்காய் நல்லா தண்ணி எடுத்து ஊற்றிருப்பீங்க. தேங்காய் மட்டும் சொல்லணும். ஒரு நிமிஷம் இருங்க. கசகசா, முந்திரி லேசா எண்ணெய் ஊத்தாம லேசா வறுத்து அது கூட தேங்காய் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். தேங்காயும் லேசா வறுத்திருக்கேன். பச்சை மிளகாய் லேசா எண்ணெய் ஊற்றி 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். லாஸ்டா அதில் ஊத்துறதுக்காக. இந்த கசகசா முந்திரி எல்லாம் லேசா வறுத்து அரைச்சி ஊற்றிருக்கோம்ல, அதனால கொஞ்சம் நல்ல வாசனையா இருக்கும். நீங்க சாப்பிடும்போது டேஸ்டாவும் இருக்கும். லாஸ்டா ஊத்துறதுக்கு எப்படியா சொல்றீங்க? லாஸ்டா சொல்லலாம்ல? அப்பப்ப ஞாபகம் வரும்போது சொல்லிடணும். அப்படியா? அப்ப லாஸ்டா ஞாபகம் வராதா? லாஸ்டா ஞாபகம் வரலன்னா என்ன பண்றது? வரம்தான் சொல்லிட்டேன். இதுக்கு வந்து அதுவே நம்ம கிரேவி மாதிரிதான் இருக்குமா, குழம்பே நிறைய. அதனால தக்காளி வந்து அரைச்சி ஊற்றலாம். அப்படியே போட்டிருக்கேன். லாஸ்டா வந்து கொஞ்சம் வந்து இந்த குருமால லெமன் போட்டுருக்கேன். இதுல வந்து உருளைக்கிழங்கு, கொஞ்சம் வேகணும். அதனால கொஞ்சம் மீடியம் சைஸா கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே மஷ்ரூம் ரெண்டும் வேகிறதுக்கு, கொஞ்சம் லேசா வேகிறதுக்கு கரெக்டா இருக்கும். அதனால ஒன்னாவே போட்டுரும்.
எல்லாமே ஒரு 10 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். வேகறதுக்கு தான் கொஞ்சம் ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். அப்போ வந்து மொத்தம் 16 நிமிஷத்துல முடிச்சிடலான்றீங்க. முடிச்சிடலாம். 10-16 நிமிஷம் சொல்லியிருக்கீங்க. இப்பயே பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணிடுறேன். காய் வேக தான் டைம் ஆகும். இதெல்லாம் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு 3 போட்டுருக்கேன். கூட வந்து மஞ்சள் தூள் இதுலயே போட்டுறேன். இது பாத்தீங்களா, இது சுடல, இது சுடுது. ஏன்? இது குவாலிட்டி, அது நான் குவாலிட்டி. இல்ல, இது நார்மல் வுட், இது ரோஸ் வுட். ரோஸ் வுட் சுடாதோ? எனக்கு தெரியல, ஆனா சுடல. புஷ்பா வுட் சொல்லுங்க. புஷ்பா வுட், ரோஸ் வுட். சில நான் வாங்கும் போது அந்த டப்பால போட்டு இருந்துச்சு ரோஸ் வுட் ஹேண்டில்னு, அதனால சொன்னேன் ரோஸ் வுட். இதுல என்னன்னா, நான் ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து அதுல அரைச்சி வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு சின்ன பச்சை மிளகாய் அதில் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சமா மிளகாத்தூள் போடுறேன், ரொம்ப காரமாயிடும். எப்பவுமே எல்லா ஃபுட்லேயும் காரம் திட்டமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் சாப்பிடும். காரம் உப்பு அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேஸ்ட் என்ன ஆகும், அடிச்சிடும். இதில் நான் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம். ஆனால் அதுக்கு பதில் நம்ம வந்து தனியாத்தூள், கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் அதை போட்டு கொஞ்சம் பெப்பர் பவுடர் போடலாம். அந்த டேஸ்ட் வேற மாதிரி. உப்பு போட்டேன்னா போடல தானே? உப்பு போடல. இது வந்து வேகிற அளவுக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் ரெண்டுத்துலையுமே. இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்ற போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு மஷ்ரூம் இருக்குல்ல, இது மட்டும் கொஞ்சம் வெந்தா போதும். இது கொஞ்சம் காய் வேகணும். ஓகே, தண்ணி ஊற்றினா காய் வேகும், எல்லாருக்கும் தெரியும். இல்லைங்க, தண்ணியே ஊற்றாம நம்ம நல்லா கொஞ்சமா எண்ணெய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு அதுலயே கொஞ்சம் ரொம்ப நேரம் வதக்கி ஸ்லோல வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மூடி போட்டோன்னா அந்த ஆவி இருக்குல்ல அதுலயே கூட தான் வேகும். ஆனா நச்சு நச்சுன்னு இருக்க காய் சாஃப்டா இருக்காது. இன்னும் தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க மேடம், எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏதோ சரி ஓகே செய்றீங்களா செய்யுங்க, எதுவும் குறுக்க தலையிடக்கூடாதுன்னு சொல்லி கம்முன்னு இருக்கணும். கன்னடம். ஆமாம், அதுக்குன்னு எல்லாத்தையும் தெரியாத போல நமக்கு பதில் சொல்லாதுங்க, எல்லாம் தெரியும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டா சீக்கிரமா வெந்துடும். ஒரு 5 to 7 minutes அதுக்குள்ளேயே வெந்துருமா? வெந்துடும். இந்த சன்னா வந்து வேக வச்சு வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு 4 ஹவருக்கு மேலே ஆகிப்போச்சு நீ சொல்லி. இப்போ இன்னும் 5 to 10 minutes-ஆ? அது வரைக்கும் ஏதாவது ஒன்று கூட்டி சொல்லி சொல்லுங்க. அது வரைக்கும் நீங்க வந்து பாட்டு கேளுங்க, நான் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணும் அது வரைக்கும். ஓகே, சும்மா இருக்கக்கூடாது. பண்ணுங்க. வந்துச்சா? நான் வந்து கொஞ்சோண்டு புதினா, பாருங்க இவ்வளோண்டு தான் போடுறேன், நிறைய போடல, சும்மா அது ஃப்ளேவருக்கு தான். எல்லா ஃப்ளேவருக்கு தான் போடுறீங்க, டேஸ்ட்டுக்கு எதுவும் போடுறேன்னு சொல்லவே மாட்டீங்க. ஃப்ளேவர் இருந்தா கண்டிப்பா டேஸ்ட் தானா இருக்கும். தண்ணியெல்லாம் இழுத்துருச்சா? தண்ணியெல்லாம் இழுத்துச்சுன்னா வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கேன்ல, அதை இதோட போட்டுறேன். கொஞ்சம் வந்து மிளகுத்தூள் லைட்டா,
அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர் போட்டுருக்கேன். இப்போ இது கொஞ்ச நேரம் இந்த கேப்சிகம் இருக்குல்ல 2-3 நிமிஷத்துலயே வந்து குக் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிடும்போது சாப்பிடும்போது கிறிஸ்பியா இருக்கும். இப்போ நான் வந்து இந்த அரைச்சி வச்சிருக்கேன்ல ஊத்துறேன், அதுக்கு முன்னாடி இது போடுறேன். இந்த பெரிய வடிகட்டுறது எங்கேயோ தூக்கி வச்சுட்டேன். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு 2-3 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து அந்த கிரேவி அரைச்சி வச்சிருந்தேன்ல, இன்னும் 2-3 நிமிஷமா? சரி வாங்க. இது அரைச்சி வச்சிருந்தேன்ல அதை ஊற்றிடு. நமக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். ஏன்னா ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்க வைப்போம், அப்படியே இறக்கக்கூடாது. அப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம்னா கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப திக்காயிரும். உப்பு கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக இருக்குமா கரெக்டாக இருக்குமா? கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் சொன்னால் தான் திருப்பி சொல்லணும்ல. அப்படின்னு யார் சொன்னா? நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. இல்லைன்னா உனக்கு சோறு போட மாட்டேன்னு சொல்லிக்கிறீங்க, மிரட்டுறீங்க, வீடியோவில் மட்டும் சிரிச்சு பேசுகிறீங்க, வீடியோ ஆஃப் பண்ண உடனே மிரட்டுறீங்க. இதெல்லாம் தப்பு மேடம். பார்க்குற யாரும் இந்த மாதிரி விஷயங்களை மாத்திரம் நம்பிடாதீங்க. கேமராக்கு முன் கேமராக்கு பின். அதே தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கேமராக்கு முன் கேமராக்கு பின், அதான் 2 டோன் தான் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியாத டோன் தான் கிடையாது. எல்லா வீட்லயும் எல்லாமே இருக்குது, அவங்களுக்கு தெரியும். வீடு வாசப்படி. அவ்வளவுதான். நான் வந்து கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் திறந்துக்கிறேன். அவ்வளவுதான். ஹலோ மேடமா, சொல்லுங்க. இன்னைக்கு வீட்டுக்கு இன்னைக்கு என்ன சமையல் பண்ணி முடிச்சிருக்கோன்னா, கொண்டக்கடலை, கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கேன். லெமன் ஆமாம் ஊற்றிருக்கேன். குருமா குழம்பு. இது வந்து மஷ்ரூம், உருளைக்கிழங்கு, கேப்சிகம், பெப்பர், மிளகாத்தூள், பட்டர் எல்லாம் போட்டு ஒரு மசாலா. செந்தில் வந்து சீக்கிரம் கிளம்பணுன்றதுனால இது மட்டும் செஞ்சுருக்கோம். அப்புறமா நாங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம வீட்டு லஞ்சு. நம்ம நாளைக்கு என்ன லஞ்சு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.